அனைவருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் முள்ளாண்டு லீவு ஸ்டார்ட் ஆயாச்சு. ஸோ இப்போ குழந்தைங்கள்லாம் ரொம்ப போரிங்காக இருப்பாங்க, கொஞ்சம் பேர் விளையாண்டுட்டு இருப்பாங்க. ஆனால் டீச்சர்ஸ் பெரும்பாலும் என்கேஜாகவே இருந்துகிட்ருக்கோம். ஆனால் ஸ்டூடெண்ட்டுக்கு என்னடா ப்ராஜெக்ட் ஒர்க்கு கொடுக்குறது அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்போம். மேக்ஸிமம் ஆல்ஃபபெட்ஸு, தமிழ் லெட்டர்ஸ் இதையே கொடுத்துட்ருப்போம். ஸோ 1ஆம் வகுப்பு 2ஆம் வகுப்புக்கு சூப்பரான ப்ராஜெக்ட்ஸு இந்த மாதிரி வெப்சைட்டில், இந்த மாதிரி யூடியூப் சேனலில் கொடுக்குறோம், கண்டென்ட் கொடுக்குறோம். நீங்கள் அதை ஜஸ்ட் 1 கிளிக் பண்ணால் போதும், நீங்கள் குழந்தைங்களுக்கு அனுப்பி அவங்கள என்கேஜாக வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இன்றைக்கி ஃபஸ்ட்டு டேனால் இன்றைக்கி ஆக்குரிய ப்ராஜெக்ட் ஒர்க். இதனால் என்ன ஆகும்னா, குழந்தைங்க எழுத்துக்களை மறக்காமல் இருப்பாங்க. குழந்தைங்க என்ன செய்வாங்க? எழுத்துக்களை மறக்காமல் இருப்பாங்க. ஸோ நம்ம இன்னைக்கு ஆனாக்குரிய ப்ராஜெக்ட் ஒர்க் தான் பண்ண போகிறோம். குழந்தைங்கள இந்த வீடியோவை காமிச்சு எப்படி பண்ணியிருக்கோமோ அதே மாதிரியே பண்ணிட்டு வர சொல்லுங்கள். அவங்களோட டயத்தை நம்ம யூஸ்ஃபுல்லாக க்ரியேட்டிவிட்டியாக கொடுக்கலாம். முதல்ல இப்படி பட்டுக்க சொன்னோம். இப்போ இந்த ஆனாவில் தான் நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஆனாவுக்கு ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க்கு பண்ண போகிறோம். பண்ணுவோமா? லெட்ஸ் ஸ்டார்ட். ஓகே, இப்போ நம்ம என்ன செய்கிறோம்னா, ஒரு கிளே எடுத்துருக்கோம். இது ஒயிட் கலர் கிளே. ஓகேவா? ஒயிட் கலர் கிளே எடுத்துகிட்டு கொஞ்சம் பெருசாக எடுக்கும்போது இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சம் கிளே எடுத்துக்குவோம். ஓகேவா? இந்த டூல் செய்கிறது ரொம்ப 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 சிம்பிள். குழந்தைங்க நல்லா ரொம்ப விருப்பப்பட்டு ஜாலியாக செய்வாங்க. ஸோ இதை நல்லா என்ன செய்கிறோன்னா, நல்லா அப்படி உருட்டிக்கிறோம். கைகளுக்கு வேலை கொடுக்கும்போது தே ஆர் ரியலி வெரி வெரி என்ஜாயிங். ஓகே, நல்லா என்ன செய்யணும், இப்படி உருட்டிக்கிறணும். உருட்டிட்டு ரொம்ப சிம்பிள், இப்படி ஒரு மடக்கு மடக்கிட்டு, இப்படி ஒரு மடக்கு மடக்கிட்டு, இப்படி வச்சுக்கிறோம். அப்புறம் பிங்க் கலரில் கொஞ்சோண்டு எடுத்து இதோட வாய்க்கு கொடுத்துக்கிறணும். அப்புறமா கொஞ்சோண்டு மிளகு. வீட்டில் கண்ணு அல்லது ஸ்டிக்கர் போட்டு இருக்கும் பிள்ளைங்கள்ட்ட. ஸோ ஸ்டிக்கர் போட்டிருந்தால் ஸ்டிக்கர் போட்டு வச்சுக்கோங்க. இல்லைன்னாக்கா இருக்கவே மிளகு இது வச்சுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு இதோட குட்டி பாப்பாஸ் செய்ய போகிறோம். இதோட என்ன செய்ய போகிறோம்? குட்டி பாப்பாஸ் செய்ய போகிறோம். இந்த கிளேயில் மிச்சம் இருக்கு இல்லையா, அதில் குட்டியாக எடுத்துதாங்க. குட்டியாக எடுத்து ரொம்ப சிம்பிள். இப்படி ஒரு உருண்டை உருட்டிட்டு இதை என்ன செய்யணும், இப்படி 2 மடக்குனா அன்னப்பறவை ரெடி. இப்படி மடக்கி அதுக்கு பின்னாடி வச்சிடணும். இப்படியே ஒன்று வச்சிருவோமா? ரொம்ப குட்டி பாப்பா வச்சாச்சு. இப்போ 3ஆவது குட்டி பாப்பா வைக்க போகிறோம். 3ஆவது குட்டி பாப்பா. வச்சாச்சு. இன்னும் 2 குட்டி பாப்பா வச்சோம்னா இதோடைய கூட்டம் அழகா தெரியும். கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை.
ஆனால் குழந்தைங்க செய்யணும். தட் இஸ் தி இம்பார்ட்டன்ட் திங். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உருட்டிக்கங்க. 2 ரவுண்டு பண்ண போகிறோம். இது நிறைய ஷேப்பை ஒத்து போகும். ஸ்னைல் மாதிரியும் வரும், டக்கு மாதிரியும் வரும். இதை நம்ம ஆனாக்கு இன்ட்ரோ பண்ண அன்னம் அப்படின்னு சொல்கிறதுக்காக நம்ம இதை இப்படி வடிவமைச்சிருக்கோம். அவ்வளவுதான், சிம்பிள். நமக்கு எப்படி தோணுதோ, குழந்தைங்களுக்கு எப்படி சொன்னால் புரியுமோ, எப்படி சொன்னால் பிள்ளைங்க விரும்புவாங்களோ, அதுபடி நம்ம சொன்னால் போதும். எல்லாமே நம்ம க்ரியேட் பண்ணுறது தானே. ஸோ குழந்தைங்கள லீவில் என்ஜாய்மெண்ட்டாக வச்சுக்கிற கைகளுக்கு வேலை கொடுங்க பிள்ளைங்களுக்கு. ஸோ எழுதுறது மட்டும் கொடுத்து விடாம இந்த மாதிரி கொடுத்தோன்னா எழுத்துக்களை அவங்க என்ன செய்வாங்கன்னா மறக்கவே மாட்டாங்க. எழுத்துக்களை என்ன செய்ய மாட்டாங்கன்னா மறக்கவே மாட்டாங்க. ஸோ ஒரு எல்கேஜி யூகேஜி பாலர் பள்ளியில் படிக்கிற குழந்தைங்க அடுத்த வருஷம் 1வது வர்றாங்க அப்படின்னாக்கா இது ஆனாக்கா இவ்வளோ பெரிய கிராஃப்ட் அழகாக செஞ்சு வச்சா அவங்க ரொம்ப அட்மையர் ஆவாங்க. இப்போ என்ன செய்ய போகிறோம்? கண்ணு வைக்க போகிறோம். இப்போ என்ன செய்ய போகிறோம்? கண்ணு வைக்க போகிறோம். இப்போ எல்லாத்துக்கும் கண்ணு வச்சிருவோமா? நீங்கள் எப்படி வச்சாலும் அது குழந்தைங்க செய்யும்போது பார்க்க அது ரியாலிட்டியாக சூப்பராக இருக்கும். சரியா? நம்ம கொடுக்க வேண்டியதெல்லாம் அவங்களுக்கு ஒரு அழகான டைம் மட்டும்தான். அவங்க விளையாண்டுட்டே இருக்காங்க, டிவி பார்த்துட்டே இருக்காங்க, கிரிக்கெட் விளையாடி ஜன்னலை உடச்சிட்டே இருக்காங்க. எல்லா கம்ப்ளைண்ட்ஸும் இதனால் இருக்காது. ஸோ பார்த்தீங்கன்னா எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பார்த்தீங்களா? அன்னம். குழந்தைங்கள்ட்ட இது அன்னம் அப்படின்னு சொல்லுங்கள். நல்லா தெரியுதா? இப்போது இந்த லெட்டர் வந்து ஆங்கிறத இப்போ அவங்க மறக்கவே மாட்டாங்க. சரியா? அன்னம். க்யூட்டாக இருக்குல்ல? இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செய்ய சொல்லுங்கள். அதோட ஆவோட நிப்பாட்டிக்க வேண்டாம். ஆவோட என்ன செய்யலாம்? அன்னம் எழுதிடுவோமா? வேறு வேறு லெட்டர்ஸில் எழுதிடுவோம். குழந்தைங்க பார்க்கும்போது ரொம்ப விரும்புவாங்க. ரொம்ப சிம்பிளாக அழகாக இருக்குது. ஆனால் நான் செய்யும்போது டக்குன்னு செஞ்சுட்டேன். ஆனால் குழந்தைங்க செய்யும்போது இட்ஸ் ரியலி ஒரு என்ஜாய் பண்ணி பண்ணுவாங்க. இது என்னோட க்ரியேட்டிவிட்டி. குழந்தைங்க இன்னும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய இதில் வந்து புதுமைகளை புதுகுத்தி செய்வாங்க. அதை விட அவங்க பேரண்ட்ஸ் இன்னும் நம்ம குழந்தைக்கு என்ன வேறு மாதிரி என்ன செய்யலாம் அப்படிங்கிறத யோசித்து செய்வாங்க. ஸோ அன்னம் இதை எழுதிட்டோமா? இதோட நிப்பாட்டிக்காமல் அந்த ஆங்கிற எழுத்தை நம்ம நல்லா குழந்தைங்க மனசில் ஆழமாக பதியணுங்கிறதுக்காக என்ன செய்யலான்னா இது மேலே இந்த மாதிரி பின்ஸ் என்ன செய்யலாம்? இந்த மாதிரி பின்னை குத்தி வைக்கலாம். ஓகேவா? குத்துவோமா? இது வந்து இதே கலராக இருக்கிறதுனால இது வேணாம், இது எடுத்துக்க வேண்டாம். வேறு கலரில் எடுத்துக்கலாம், க்யூட்டாக இருக்கும். குழந்தைங்கள இந்த மாதிரி பின் பண்ணி வைக்க சொல்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் குழந்தைங்களை இன்னும் ரொம்ப ஆழமாக ஒரு விஷயங்களை செய்ய தூண்டும். ஓகேவா? ஆனால் பின்னு கொடுக்கும்போது கொஞ்சம் கவனமாக கொடுங்க. அவங்களுக்கு எந்த மாதிரி கலர்ஃபுல்லாக பிடிச்சிருக்கோ அவங்க அதை மேக் பண்ணி பண்ணட்டும். அது ஒன்றும் நெசசரி கிடையாது. அது ஒரே கலர்ஸில் தான் இருக்கணும் அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு எந்த கலர் குழந்தைக்கு பிடிச்சிருக்கோ அதை வச்சு பின் பண்ண சொல்லுங்கள் ஆனாங்க. ஓகேவா? ஸோ இப்படி பண்ணும்போது குழந்தைங்க மைண்டில் இது அப்படிங்கிறது பதியும். இன்னும் அடுத்தடுத்த எழுத்துக்கள் எழுதுறதுக்கும் ஒரு மோட்டிவேஷனாக அமையும். ஓகேவா? ரொம்ப தேங்க்யூ. இந்த அன்னப்பறவையை எல்லாரும் செஞ்சு
கமெண்டில் போடுங்க எத்தனை பேர் இந்த அன்னத்தை செஞ்சீங்கன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த இன்னோவேட்டிவ் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.